ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காத்தால இட்லியும் பூண்டு சட்னியும் தான். அதுக்கு வந்து பூண்டு சட்னி செய்யறதுக்கு வந்து பூண்டு, பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகா, இந்த அளவுக்கு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் காரம் வேணும். கடுகு தாளிக்க புளி வைக்கணும், இல்லைன்னா கடுக்கும். புளி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய். அதனால் வந்து இதை மட்டும் வைங்க. தேவையான உப்புங்க. அதுக்கப்புறம் வந்து தாளிக்க போகிறோம். கடுகு வச்சு தாளிக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து கடுகு போட்டு தாளிக்க போகிறாங்க, பாருங்கள். கடுகு போட்டாச்சு. ஏற்கனவே நல்லெண்ணெய் அதில் ஊற்றியாச்சு. கடுகை தாளித்து கொட்டி இதில் வைக்கணும், ஒரு பாத்திரத்தில் போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான். கடுகு வெடித்து கொட்டினோன்னே காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு தாளித்து கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. ஏன்னா பூண்டு வந்து சூடு, அதனால் நல்லா வதக்கி நல்லா பூண்டு இதுங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பூண்டை போட போகிறாங்க. பூண்டு வேணாலும் போடலாம், ஃபஸ்ட்டு வத்த மிளகா வேணாலும் போடலாம், எது வேணாலும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு போட்டுட்டு அதோட வத்த மிளகாவையும் போடணும். போட்டு அதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். அதுலேயே பொட்டுக்கல்லையும் போட்டுடலாம். பொட்டுக்கல்லை சீக்கிரமாக வதங்கிடும். பூண்டு தான் லேட் ஆகும். பொட்டுக்கல்ல இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே பொட்டுக்கல்லை போடணும். ஏன்னா ப்ரௌன் ஆகிடும் பொட்டுக்கல்ல. அப்புறம் புளியை வச்சு இது ஆறினோடனே புளியை வச்சு இதை வச்சு இது பண்ண நாட்டு சர்க்கரையை வச்சு உப்பு வச்சு அரைக்க வேண்டியதான். உப்பு வச்சு அரைக்க வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வதங்கினோன்னே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். பொட்டுக்கல்லையை போட்டு ஒரு வதங்கினோன்னே ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வதங்கிட்டது பாருங்கள். இன்றைக்கி அம்மியில் அரைக்கலான்னு. அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அம்மியில் அரைச்சி சட்னி நல்லா வீணாக கெட்டு போகாதுன்னு இருக்கும். அதனால் அம்மியில் அரைக்க போகிறேன். அம்மிக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சட்னி அரைச்சிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைச்சாச்சு அம்மியில். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.